நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 3ஆம் பத்து 9ஆம் பதிகத்தின் 11ஆம் பாசுரத்தில் ஏற்கும் பெரும்புகழ் வானவரீசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்குருகூர் ஷடகோபன் சொல் ஏற்கும் பெரும்புகழ் ஆயிரத்துள் இவையும் ஓர் 10 ஏற்கும் பெரும்புகழ் சொல்ல வல்லார்க்கு இல்லை சன்மமே என்று பாடுகிறார். பரத்வம் சௌலபியம் முதலாக புகழ்வதற்கு தகுதியாக உள்ள மிகுந்த கல்யாண குணங்களை கொண்டவனும் நித்தியசூரிகளுக்கு தலைவனும் வைகுண்டத்தில் எழுந்தருளியுள்ளது போலவே அந்த மேன்மை கொஞ்சமும் குறையாமல் அதே சமயத்தில் நாம் சென்று அணுகலாம்படி எளிமையான மனித உருவில் கிருஷ்ணனாக வந்து அவதரித்து மனுஷ்யத்வே பரத்வத்துடன் நின்ற அவன் விஷயமாக எவ்விதம் சர்வேஸ்வரனாகிய அவன் நித்திய விபூதி மற்றும் லீலா விபூதி ஆகிய இரண்டையும் உடையவன் என்று கூறினால் அது ஏற்புடையதாக இருக்குமோ, அதே போல சர்வேஸ்வரனுடைய கவி இவர் என்று கூறினால் ஏற்புடையதாக இருக்கும்படி அவன் விஷயத்தை குறித்து உரைக்கும் தகுதியான ஞானம் உள்ளிட்ட பல உயர்ந்த குணங்களை கொண்டவரும் ஆழ்வார் திருநகரியின் தலைவருமாகிய நம்மாழ்வார் அருளிச் செய்ததான தைத்திரிய உபனிஷத் ஆனந்தவலியில் கூறியபடி யதோ வாச்சுவ நிவர்த்தந்தே, அதாவது அளவுக்கு உட்படாத அவன் தன்மை குறித்து விவரிக்க இயலாமல் என் வாக்கும் மனமும் திரும்பின என்பதற்கேற்ப உள்ள பகவத் விஷயத்தை தன்னுள் அடக்கிக் கொண்ட பிரபந்தம் என்று கூறுவதற்கு தகுதியாக உள்ள 1000 பாசுரங்களிலும் மற்றவர்களை கவிப்பாடாமல் ஆத்மஸ்வரூபத்திற்கு ஏற்ற அவன் விஷயத்தை கவிப்பாட வாருங்கோள் என்று கூறுவதால் தகுதியான சிறந்த புகழை உடையதான இந்த 10 பாசுரங்களையும் கற்பவர்களுக்கு மற்றவர்களை குறித்து கவிப்பாட காரணமாக உள்ள இந்த பிறவிகள் இனி ஏற்பட போவதில்லை என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.